ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாழைப்பழம் கோதுமை மாவு வச்சு ஒரு இனிப்பு போண்டா செய்யலாம். அதுக்கு ஒரு டம்ளரில் அரை டம்ளருக்கும் கொஞ்சம் குறைவாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக. பாருங்கள், அரைச்சாச்சு. இதில் நம்ம 3 மீடியம் சைஸு வாழைப்பழம் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வைங்க. இந்த மாதிரி கிளி போடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாதுங்க, தனித்தனியாக போடுங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், கோதுமை வாழைப்பழம் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.